சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு ஏப்ரல் 7, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றதோடு சேர்த்து அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதற்கு முன்பாக எக்ஸாம் டைம் ரொம்ப நெருங்கி வருவதனால திருக்குறள்லையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரிடே ஒரு திருக்குறள், டிஎன்பிஎஸ்சி இதுவரைக்கும் கேட்கப்பட்ட திருக்குறளை தான் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கான திருக்குறள் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாடு அப்படின்ற அதிகாரத்துல நாடென்ப நாடா வளத்தன்ன நாடல்ல நாடா வளர்ந்தரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குறளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு நாடு இன்னொரு நாடை எதிர்பார்த்து வாழக்கூடாது. அப்படி ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நாடு வாழுதுன்னா அந்த நாடு நாடே கிடையாது. நாடு எப்பயுமே சுயசார்பு பொருளாதாரத்தை நோக்கிய பயணத்துல இருக்கணும். அப்படிதான் இருக்கணும்னே திருவள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்காங்க. ஸோ சுயசார்பு பொருளாதாரம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத இந்த நாடென்ப நாடா வளர்த்தன்ன நாடல்ல நாடா வளர்ந்தரு நாடுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த கேள்வியை டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்களா இந்த குறளை அப்படின்றத இந்த கிளாஸ் முடியும் பொழுது அந்த கேள்வியை நான் காட்டுறேன். வாங்க நாம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கான முதல் கேள்வி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்டார்டிகாவில் நிறுவப்பட்ட 3வது இந்திய தபால் அலுவலக அமைவிடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய பாரதி நிலையத்தில் உள்ளது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? ஸோ அண்டார்டிகாவில் 3வது தபால் நிலையம் தான் இப்போ அமைச்சிருக்காங்க இந்தியா. அப்போ இதற்கு முன்பாக 2 இருந்ததுல அது எங்கெங்க இருந்தது? தக்சின் கங்கோத்ரி நிலையம் அப்படின்ற ஒரு நிலையம் தான் இந்தியாவின் முதல் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம். அண்டார்டிகாவில் 1983 உருவாக்கப்பட்டது. அன்பார்ச்சுனேட்டா அது 1990 பனிப்பாறைகளால் மூடப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் தபால் நிலையம் தக்சின் கங்கோத்ரியில் அமைக்கப்பட்டது. அதற்கப்புறம் மைத்ரி நிலையம் அப்படின்றது இந்த தக்சின் கங்கோத்ரி அப்படின்றது பனிப்பாறைகளால் மூடப்பட்டதற்கு அப்புறம் 1990s இயர்லில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மைத்ரி நிலையத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2வது இந்திய தபால் அலுவலகம் அப்படின்றது கிரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ தற்பொழுது 3வது இந்திய தபால் அலுவலகம் அண்டார்டிகாவில் பாரதி நிலையத்தில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஆப்ஷன் டில குப்வாரா நிலையம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதற்காக? குப்வாரா நிலையம் கிடையாது, குப்வாரா மாவட்டம் எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கு. ஸோ 2023 நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இண்டிகேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த குப்வாரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தபால் நிலையம் இனிமேல் இந்தியாவின் கடைசி தபால் நிலையம் இல்லை, இந்தியாவின் முதல் தபால் நிலையம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முதல் தபால் நிலையம் அப்படின்றது புவியியல் அடிப்படையில் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் முதல் தபால் நிலையம் காலத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா கொல்கத்தாவில் இருக்கு. 250 ஆண்டுகளாக இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு படிச்சிருந்தோம். ஓகேங்களா? சோ அதை ரிவைஸ் பண்ணியாச்சு. சோ நாம இப்ப என்ன படிச்சிருக்கோம்னா, அண்டார்டிகாவில் இந்திய தபால் அலுவலகம் அப்படின்றது திறக்கப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னா பாரதி நிலையத்தில் திறந்திருக்காங்க. இது ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மையம் தான். ஓகேங்களா? சரி, வாங்க இது சார்ந்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, திறந்து வைத்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா தலைமை தபால் மாஸ்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய கே சர்மா அவர்கள் தான் திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ நினைவு கூறுவது அப்படின்னா, துருவ மற்றும் பெருங்கடல் ஆராய்ச்சிக்கான தேசிய மையத்தின் 24வது நிறுவன தினத்தை முன்னிட்டு ஏப்ரல் 5 தான் அண்டார்டிகாவில் பாரதி நிலையத்தில் 3வது இந்திய தபால் அலுவலகம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்றாங்க, நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓசன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, துருவ பகுதிகளில் அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ பாரதி நிலையத்தின் தபால் அலுவலகத்துடைய பின்கோட் நம்பர் என்ன அப்படின்னா MH117-118, அதாவது 1718 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1718 MH அதுதான் பின் குறியீடாக பார்க்கப்படுகிறது. சிறப்பு என்னன்னா, இந்திய தபால் நிலையம் இந்திய நிலத்தின் அதிகார வரம்பு மட்டும்தான் பெற்றிருக்கும். இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் இந்திய தபால் நிலையம் அமைக்க முடியும். ஆனா அண்டார்டிகாவில் இதுவரைக்கும் 3 தபால் நிலையங்கள் நம்ம அமைச்சிருக்கோம். அதுல இது 3வது அப்படின்றது சிறப்பு. ஓகேங்களா? அதாவது இந்திய நிலத்தின் அதிகார வரம்பை தாண்டி செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பாரதி ஆராய்ச்சி நிலையம் சொன்னோம்ல,
இந்த ஆராய்ச்சி நிலையம் எப்போ கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னா 2012 கிரியேட் பண்ணப்படுது. இந்தியாவின் லேட்டஸ்டான ஒரு அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் அண்டார்டிகால இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உட்கட்டமைப்பு இதற்கு எப்படி இருக்கு அப்படின்னா, கடுமையான வானிலையிலும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த ரிசர்ச் சென்டர்ல பணிபுரிய முடியும் அப்படிப்பட்ட ஒரு உட்கட்டமைப்பு வசதி தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நாம இப்ப என்ன படிச்சிருக்கோம், அண்டார்டிகாவில் இந்திய தபால் அலுவலகம் 3வது அலுவலகம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் படிச்சிருக்கோம். எங்க அப்படின்னா பாரதி நிலையம் அப்படின்னு பார்த்திருக்கோம். சரி, இப்போ துருவ பகுதி சார்ந்து பார்த்ததுனால இப்போ துருவ பகுதிகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ துருவ பகுதியானது பெரும்பாலும் உறைந்தே பனியால் உறையப்பட்ட பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. உலக பகுதிகளில் பார்த்தோம்னா ஆசியா, கனடா, ஐரோப்பா போன்ற கண்டங்கள் இருக்குல்ல, இந்த கண்டத்துல வடபகுதி எல்லாமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக அண்டார்டிகா போன்ற பகுதிகளும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இதை தரிசு நிலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம், வெற்று நிலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, கால சீதோஷ நிலை அப்படின்னா குளிர்காலத்துல நீண்ட கடும் குளிர் இருக்கும், கொஞ்சம் வெப்பமான காலத்துல என்ன இருக்கும் அப்படின்னா மிதமான குளிர் இருக்கும். அப்ப எப்பயுமே குளிர் இருக்கும் அப்படின்றத அர்த்தம். ஓகேங்களா? ஸோ குறுகிய கால பருவ தாவரங்கள் தான் இங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதன்மை உற்பத்தி திறன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கப்படக்கூடிய மக்களும் நாடோடிகளாக தான் இருப்பாங்க. வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடித்தல் அவங்க முதன்மை தொழிலாக வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடும் குளிர்கள் இருக்கக்கூடிய நேரங்கள்ல இக்லூ அப்படின்னு சொல்லக்கூடிய பனி வீடுகள்ல தங்குவாங்க. ஸோ கோடை காலங்களில் கூடாரங்கள் அமைத்து தங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம், துந்திரா அதாவது பனி பிரதேசங்கள் பகுதி சார்ந்து உலக அளவில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பனி பிரதேசத்துல தான் இந்தியாவின் தபால் நிலைய அலுவலகம் அப்படின்றது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இங்க பாருங்க. இந்தியா கூட அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டு தபால் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ உலகத்துல ஒரு பகுதியில் அப்படி பார்க்கும் பொழுது இந்தியா உலக அளவில் தபால் அமைப்பில் எப்போதிலிருந்து உறுப்பினராக உள்ளது? உலக அளவில். ஓகேங்களா? யூனிவர்சல் போஸ்டல் யூனியன்ல இந்தியா எப்பல இருந்து மெம்பரா இருக்காங்க? 1876 இருந்து பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்தில இருந்தே நம்ம மெம்பரா இருக்கோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நாம இப்ப எப்படி படிச்சிருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து தபால் அலுவலகம் ஒரு இடத்துல கிரியேட் பண்ணியிருக்காங்க உலக அளவில், அதுவும் அண்டார்டிக் பகுதியில் அப்படின்ற விஷயம் படிச்சோம். ஸோ அந்த நிலப்பகுதி சார்ந்த ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட். ஸோ அதுக்கப்புறம் தபால் அலுவலகமும் உலக அளவிலான ஒரு அமைப்பு சார்ந்தும் நம்ம தொடர்பு படுத்தி ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन படிச்சிருக்கோம். இப்படி தாங்க ஒவ்வொரு தகவலா நம்ம கனெக்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதுதான் நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட். அந்த சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்ற பேர் ஆதரவோடு நான் இன்னைக்கான 2வது கேள்விக்கு போறேன். ஓகேங்களா? சோ 2வது கேள்வி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் குமிட்டிப்பதி பாறை ஓவியங்கள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை கோயம்புத்தூர் அப்படின்னு தெரியணும். அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் சமீபத்திய காலங்களில் நம்ம படித்தோம். விழுப்புரத்தில் மேல்வாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியில் பாறை ஓவியங்கள்லாம் இருக்கு. ஆனால் அந்த பாறை ஓவியங்கள்லாம் பராமரிக்கப்படாமல் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதை நாம ரிவைஸ் பண்ணிட்டோம். அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க, திருப்பத்தூர் மாவட்டத்தில் சோழனூர் அப்படின்ற இடத்துல தொல்லியலாளர்கள் புதிதாக பாறை ஓவியங்கள் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பாங்கான குன்றை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு விஷயம் படித்தோம். ஸோ சோழனூர் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் புதுக்கோட்டை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் பாறை ஓவியங்கள் அப்படின்னா சித்தன்னவாசல் பாறை ஓவியத்தை சொல்ல முடியும். அது எங்க இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டையில் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நாம இப்போ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, குமிட்டிப்பதி பாறை ஓவியங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு அப்படின்றத படிச்சிருக்கோம். சரி, ஏன் இப்போ இந்த குமிட்டிப்பதி பாறை ஓவியங்கள் சார்ந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, குகையில் உள்ள பாறை ஓவியங்கள் சிதைக்கப்பட்டிருக்கு மக்களால். ஓகேங்களா? சோ குமிட்டிப்பதி அப்படின்றது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் பெயர். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்குன்றுகள்ல தான் இந்த பாறை ஓவியங்கள் தென்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பாறை ஓவியமாக பார்க்கப்படுகிறது. சோ ஆரம்ப கால குடியிருப்பவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கக்கூடிய பாறை ஓவியங்களாக இது பார்க்கப்படுகிறது. யானை மற்றும் தேர் போன்ற காட்சிகள்ல அந்த பாறை ஓவியங்களை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. சோ ஓவியம் வரைவதற்கு அவங்க என்ன
பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இயற்கையான பசையுடன் ஒரு கனிம வெள்ளை நிறமிய பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த குகைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாறை ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் குகைக்கு உள்ள வரைஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய பாறை ஓவியங்கள் வந்து பாறைக்கு மேல வரைவாங்க, ஆனா இவங்க தன்னுடைய வாழ்ந்த குகைக்கு உள்ள வரைஞ்சிருக்காங்க. அது ஒரு தனித்துவமான விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் கொங்கு மண்டலத்தின் பாறை காலங்கள் பாறை கலைகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கொங்கு மண்டலத்தில் முன்பு வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை வரலாற்றை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. பாறை கலைகளில் ஒன்றாகவும் இது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நாம இப்ப என்ன பார்த்திருக்கோம், குமிட்டிப்பதி பாறை ஓவியங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பாறை ஓவியம் சார்ந்து ஒரு புக் கண்டென்ட். அது ரொம்ப பிரசித்தி பெற்ற பாறை ஓவியம். புதுக்கோட்டையிலிருந்து 15 கிலோமீட்டருக்கு தள்ளி சித்தன்னவாசல் அப்படின்ற இடத்துல இருக்கு. அது போக இன்னொரு பாறை ஓவியம் தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டத்தை சார்ந்த திருமலைபுரம் முற்கால பாண்டியர்களின் உன்னதமான ஓவியங்களாக பார்க்கப்படுகிறது. ஸோ ரெண்டுமே முற்கால பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ சமண துறவிகள் வாழ்ந்த குகைகள்ல தான் இது காணப்பட்டிருக்கு. அவங்க எப்படி வரைஞ்சிருக்காங்க, என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாந்து பூசி ஈரம் காய்வதற்கு முன்பே என்ன பண்ணியிருக்காங்க, ஓவியங்களை தீட்டியிருக்காங்க. ஸோ தாமரை தடாக ஓவியம் அப்படின்றது ஃபேமஸாக பார்க்கப்படுகிறது இந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஓவியங்களை என்ன காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, தாமரை மலர்கள் வந்து குளமெங்கும் நீரில் காட்சி அளிப்பது போல, அதற்கப்புறம் யானை, எருமை, அன்னப்பறவை மற்றும் பூக்களை பறிக்கும் ஒரு மனிதன் காட்சியளிக்கப்பட்டிருக்கு இந்த தாமரை தடாக ஓவியத்துல அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பையம்பள்ளி அப்படின்னு தெரியணும். இந்த பையம்பள்ளி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து மூன்றாவது கேள்வியாக நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்தியாவில் கடற்கொள்ளை தடுப்பு செயல்பாட்டில் சிறந்து விளங்கிய கப்பலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை INS சாரதா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? INS விக்ராந்துக்கு என்ன சிறப்பு? உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 2013-14 காலகட்டத்தில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு போர்க்கப்பல். அதற்கு முன்பாக விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்தியாவில் இருந்ததா INS விக்ரமாதித்யா அப்படின்றது இருந்தது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. சோ அதுக்கப்புறம் INS மகேந்திரகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இது என்ன அப்படின்னா, இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் வந்து மசகண்டா கப்பல் கட்டும் தளத்திற்கு வந்து ப்ராஜெக்ட் 17A உடைய 7வது போர்க்கப்பலாக INS மகேந்திரகிரி அப்படின்றது என்ன பண்ணியிருப்பாங்க, இந்திய கடற்படையில சேர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ INS விந்தியகிரி அப்படின்றது யாரு, எந்த பதவி வகிக்கக்கூடியவங்க இந்திய கடற்படையில் சேர்க்கும் பொழுது வந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் INS ஜடாயு அப்படின்றது லட்சத்தீவின் 2வது கடற்படை தளமாக தற்பொழுது சமீபத்திய காலங்கள் அங்கீகரிச்சாங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சோம். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. INS சாரதா அப்படின்ற போர்க்கப்பல் வந்து கடற்கொள்ளை தடுப்பில் சிறந்து செயலாற்றியதுனால அவங்களுக்கு சர்டிபிகேட் அப்படின்றது கொடுத்திருக்காங்க இந்த INS சாரதா கப்பல்ல பணிபுரிந்த குழுக்கு. ஓகேங்களா? சோ INS போர்க்கப்பல் குழுவினருக்கு பாராட்டு சான்றிதழ் அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. இந்த சான்றிதழை கொடுத்தது கடற்படை தலைமை தளபதியாக விளங்கக்கூடிய R ஹரிகுமார் அவர்கள் தான் கொடுத்திருக்காங்க. சோ எங்க இந்த விழா நடைபெற்றது அப்படின்னா, தெற்கு கடற்படை தளமாகிய கொச்சியில நடைபெற்றிருக்கு அப்படின்னு தெரியணும். சோ ஈடுபட்ட செயல்பாடு பிப்ரவரி 1-2 இந்த INS சாரதா ஒரு முக்கியமான விஷயத்துல ஈடுபட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஈரானிய மீன்பிடி படகாகிய ஓமரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படகை வந்து மீட்டிருக்கு. ஸோ யார்கிட்ட இருந்து மீட்டது? சோமாலிய கொள்ளையர்கள் இருந்து மீட்டது. ஸோ 11 ஈரானியர்கள் 8 பாகிஸ்தானியர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக இந்திய கடற்படை என்ன உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா, இந்திய பெருங்கடலில் பயணிக்கும் கப்பல்கள் மற்றும் பயனாளிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இந்தியன் நேவியாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த புக் கண்டென்ட்ல இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்றத பார்க்கிறோம். தேசிய பாதுகாப்பு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தேசத்தின் வளமை செகண்ட், நட்பு நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கணும். இந்த மாதிரி மற்ற நாடுகளுடைய கப்பல்கள்லாம் நாம கைப்பற்றி கொடுக்கும் பொழுது அந்த நாட்டுக்கும் நமக்கும் நிறைய உறவுகள் மேம்படும். ஸோ உலக அமைதி அடைதல் மற்றும் ஒவ்வொரு நாட்டுடனும் அமைதியுடன் சேர்ந்திருத்தல், பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாம் மெயின் திங்ஸாக பார்க்கப்படுது நமது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம், ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். சோ INS சாரதா அப்படின்றது எதற்காக பார்த்தோம்? கடற்கொள்ளையில் சிறந்து தடுப்பு செயலாற்றுனதுனால அவங்க அந்த கப்பல்ல இருந்த குழுவினருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினாங்கன்னு பார்த்தோம்.
ஸோ இப்போ ஒரு கப்பல் பத்தி பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம பார்த்தோம் ஆப்ஷன்ஸ்ல INS விக்ராந்த் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. இந்த கேள்வி சமீபத்திய காலங்களில் தான் கேட்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் காசாவில் உடனடி போர் நிறுத்த தீர்மானத்தை நிறைவேற்றிய சர்வதேச அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஐநா மனித உரிமை கவுன்சில். அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காசாவில் உடனடி போர் நிறுத்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் ஐநா பாதுகாப்பு சபை சார்ந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்? 5 நபருக்கு வீட்டோ பவர்ஸ் இருக்கு. எந்தெந்த நாடுகளுக்கு? அமெரிக்காவுக்கு இருக்கு, இங்கிலாந்துக்கு இருக்கு, பிரான்ஸ்க்கு இருக்கு, ரஷ்யாவுக்கு இருக்கு, சைனாக்கு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்தியா இதுல நிரந்தர உறுப்பினர் ஆகணும், வீட்டோ பவர் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காங்க. இன்னும் நமக்கு கிடைச்ச பாடா இல்லை. அதுக்கப்புறம் ஐநா பொதுச்சபை சார்ந்து நம்ம என்ன ரிவைஸ் பண்ணிக்க முடியும்? ஐநா பொதுச்சபையில இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியாக செயல்படக்கூடியவங்க யார் அப்படின்னா ருசிரா காம்போஜ் 2022 இருந்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த பதவியில இருக்கக்கூடிய முதல் இந்திய பெண் அப்படின்னாலும் ருசிரா காம்போஜ் சொல்லணும். ஓகேங்களா? ஐநாவின் முதல் இந்திய நிரந்தர பிரதிநிதி அப்படின்னு பார்க்கப்படுறாங்க. சோ அதுக்கப்புறம் ஐநாவின் பொருளாதார மற்றும் சமூக குழு அப்படின்றது கொடுத்திருக்காங்களே, இதன் மூலமாக நம்ம என்ன ரிவைஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஐநாவுக்கு 6 அங்கங்கள் இருக்கு அப்படின்னு தெரியணும். 1 ஐநா பாதுகாப்பு சபை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஐநா பொதுச்சபை 2 வந்துருச்சு. 3 ஐநா பொருளாதார சமூக குழு அப்படின்றது 3 வச்சுக்கலாம். 4வது சர்வதேச நீதிமன்றம் அப்படின்றத வச்சுக்கோங்க. 5 அறங்காவலர் குழு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஐநா செயலகம் அப்படின்றது 6. ஸோ ஐநாவின் 6 அங்கங்களையும் நீங்க எப்பயுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதையும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ தற்பொழுது நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா காசாவில் உடனடி போர் நிறுத்த தீர்மானத்தை நிறைவேற்றிய சர்வதேச அமைப்பு ஐநா மனித உரிமை கவுன்சில் அப்படின்றது படிச்சிருக்கோம். சோ இந்த தீர்மானத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா ஜெருசலம் உட்பட அங்கீகரிக்கப்பட்ட பாலஸ்தீன பிராந்தியத்தில் மனித உரிமை சூழல் மற்றும் நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஸோ இதற்கான தீர்மான வாக்கெடுப்பு அப்படின்றது நடக்குது. ஸோ இந்தியா இந்த தீர்மானத்திற்கு என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க அப்படின்னா வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரிப்பா, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதாவது இப்போ நமக்கு பிடிக்கல அப்படின்னா எதிர்ப்பா வாக்களிச்சுட்டு போயிடலாம், பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆதரவு வாக்களிச்சுட்டு போயிடலாம். இந்த வாக்கெடுப்புல கலந்துக்கலாமே வந்து நடந்து வெளிநடப்பு செல்றது என்ன ஒரு விதத்துல நியாயமான விஷயம் அப்படின்னா அந்த கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள்ல சில தீர்மானங்கள் நமக்கு பிடிச்சிருக்கும், சில தீர்மானங்கள் நமக்கு பிடிச்சிருக்காது. ஸோ அதனால அதற்கு ஆதரவும் தெரிவிக்க முடியாது, எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது. அதனாலதான் வெளிநடப்பு செய்யறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் நிலைப்பாடு வாக்கெடுப்புல பங்கேற்கல. அப்போ இந்த தீர்மானத்துக்கு 28 நாடுகள் ஆதரவு கொடுத்திருக்காங்க, 6 நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கலந்து கொள்ளாத நாடுகள் இந்தியா உட்பட 13 நாடுகள் அப்படின்னு தெரியணும். அது போக இன்னொரு தீர்மானமும் கொண்டு வந்திருக்காங்க, பாலஸ்தீன மக்களின் தன்னாட்சி உரிமைகள் அப்படின்ற தலைப்புல. சோ இதுல 42 நாடுகள் ஆதரவு கொடுத்திருக்காங்க, அதுல இந்தியாவும் இருக்காங்க ஆதரவு தெரிவிச்சதுல. ஓகேங்களா? சோ மொத்த உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 47 நாடுகள். இதுல 2 நாடுகள் மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு பராகுவே அப்படின்ற நாடுகள் மட்டும். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த அமைப்பு யாரு? ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அவை அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த அவை சார்ந்தா நம்ம ஸ்கூல் புக்ல படிக்க போறோம். இந்த அவையோட முதன்மையான நோக்கமே என்ன அப்படின்னா உலக அளவுல மனித உரிமையை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது. எப்போ கிரியேட் பண்ணப்பட்டது இந்த அவை? 2006ல கிரியேட் பண்ணப்பட்டது. மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? 47 உறுப்பினர்கள் இருக்காங்க. சோ இந்த 47 உறுப்பினர்களும் ஆண்டுக்கு ஒரு முறை நேரடியாக அல்லது ரகசிய வாக்கெடுப்பு முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சோ இந்தியா இந்த அவையில உறுப்பினராக இருக்காங்க. அதிக வாக்கு ஆதரவு பெற்று இதற்கு உறுப்பினராக இந்தியா வந்தாங்க அப்படின்றது சிறப்பு. சோ அதுக்கப்புறம் இந்த உறுப்பினர் ஆவதற்கு சமத்துவ சுழற்சி அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் மண்டல குழுக்களின் முறையில தேர்வு செய்வாங்க. சோ ஒரு நாடு 2 முறை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அவையில வந்து உறுப்பினராக இருக்க முடியும். தொடர்ந்து 3 ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க முடியாது அப்படின்றதையும் தெரிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். சோ இப்போ இந்த தீர்மானம் எதற்கு கொண்டு வந்தாங்க? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில போர் போயிட்டு இருக்கனால கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி உலக அளவில் நடக்கக்கூடிய போர்கள் சார்ந்தெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கான கேள்விதான். 2022ல உக்ரைன் வந்து எந்த நாட்டுடன் போர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரஷ்யாவோட போர் பண்ணாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி நம்ம பார்க்க போறோம். இந்த மனித உரிமை அவைதானே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. சோ அப்படி பார்க்கும்பொழுது இந்தியாவில் உள்நாடுகளுக்குள்ள மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டா அதை தடுத்து நிறுத்துவதற்கும் அதை பற்றி விசாரணை செய்வதற்கும் ஆணையம் இருக்கா அப்படின்னு கேட்டா அதற்கான கேள்விதான் இந்த கேள்வியில பார்க்க போறோம். சோ மாநில அளவுல சொல்றாங்க
மனித உரிமைகள் மீறப்பட்டா மனித உரிமை ஆணையம் அப்படின்றத 1993 நிறுவியிருக்காங்க. இது சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வாங்க பரிந்துரைக்கலாம். இது சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி. இது ஒரு உரிமையல் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரம் பெற்றது. இது சரியா அப்படின்னு கேட்டா சரி. இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மாநில மனித உரிமைகள் ஆணையம் சார்ந்தான சொல்லியிருக்காங்க. அப்ப மாநில எல்லைகளுக்குள்ளதான செயல்படணும், கடந்தெல்லாம் செயல்பட முடியாது. அப்ப கடந்து செயல்படக்கூடியதுக்கு அமைப்பு இருக்கா? இருக்கு. யார் இருக்கா? NHRC அப்படின்றவங்க இருக்காங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றவங்க இருக்காங்க. சோ இவங்க எப்போ உருவாக்கப்பட்டாங்க? 1993 உருவாக்கப்பட்டாங்க. அக்டோபர் 12 அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்றது மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. கொடுக்கப்பட்ட விஷயங்கள்ல 4 மட்டும் தவறு அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்து சமீபத்திய காலங்கள்ல புதுச்சேரியில் கடல் நீர் சிவப்பு நிறமாக மாறியதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வு எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா டிசம்பர் 2023 காலகட்டத்தில் நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு நியமிச்சிருப்பாங்க. அந்த குழு தற்பொழுது அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போதான் சொல்றாங்க புதுச்சேரி ஓரங்களில் கடல் நீர் சிவப்பு நிறமாக மாறியதற்கு காரணம் பிளாங்டன் விபத்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பைட்டோ பிளாங்டன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா கடல்ல இருக்கக்கூடிய நுண்ணிய தாவர வகைகள் அப்படின்னு தெரியணும். ஜூ பிளாங்டன் அப்படின்னா கடல்ல இருக்கக்கூடிய நுண்ணிய விலங்கினங்கள் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சோ இப்படிப்பட்ட இந்த தாவர வகைகள் இப்ப பார்த்தோம்னா தண்ணிகள்ல பச்சை பசேறு மேல மிதக்கும். சோ அதெல்லாம் என்னது அப்படின்னா இந்த பைட்டோ பிளாங்டன் குரூப்ஸோட சேர்ந்தது தான். ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு பைட்டோ பிளாங்டன்ஸ் என்ன ஆகிடுக்கு அப்படின்னா நிறைய இறந்து போயிடுக்கு. சோ அது என்ன பண்ணிருக்குன்னா சிவப்பு நிறத்தை உமிழ்ந்திருக்கு, வெளியில விட்டுருக்கு. சோ அதனால கடல் நீர் சிவப்பு நிறமாக புதுச்சேரியில தென்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு அறிக்கையை சப்மிட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? எண்ணெய் கசிவு எங்க நடந்தது? தமிழ்நாட்டில் எண்ணூர் பகுதிகளில் நடந்தது. சோ எந்த நிறுவனத்தின் வாயிலாக அந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்டது? சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்றது படிச்சோம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பவளப்பாறை விபத்து அப்படின்றது எங்க நடந்தது? ஆஸ்திரேலியாவில் கிரேட் பேரியர் ரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பவளப்பாறைகள் உலக அளவில் அதிகமாக தென்படக்கூடிய பகுதி. ஸோ அங்கே பவளப்பாறைகள் அதிகமாக விபத்து நேரிட்டது. காரணம் என்ன? கடல் வெப்பநிலை உயர்வின் காரணமாக அங்கே பவளப்பாறைகள் விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னு விஷயம் படித்தோம். ஓகேங்களா? ஸோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா சமீபத்திய காலங்களில் புதுச்சேரியில் கடல் நீர் சிவப்பு நிறமாக தென்பட்டதற்கு பிளாங்டன் விபத்து தான் காரணம் அப்படின்றத படிச்சிருக்கோம். ஸோ ஆய்வு செய்து குழு அமைத்தது யாரு? இந்த குழு அமைச்சாங்க ஆய்வு செய்வதற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் தான் அமைச்சாங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த வருஷம் உருவாக்குனாங்க? நான் சொல்லியிருக்கேன், நீங்க சொல்லணும் இன்னைக்கு. ஓகேங்களா? சோ விபத்துக்குள்ளான பைட்டோ பிளாங்டன் அப்படின்றதுல எந்த வகையான பைட்டோ பிளாங்டன் விபத்துக்குள்ளாச்சு? நோக்டிலுக்கா சென்டினல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைட்டோ பிளாங்டன் தான் இறப்பு நேரிட்டு இருக்கு. ஸோ சிதைவுற்று அந்த பைட்டோ பிளாங்டன் சிவப்பு நிறமியை வெளியேற்றிருக்கு. ஸோ சிவப்பு நிறத்தில் வெளியேற்றுவதற்கு காரணம் என்னன்னா இரும்பு செறிவு அதிகமாக அந்த பைட்டோ பிளாங்டன்ஸ்ல இருந்திருக்கு. ஸோ பிளாங்டன் அதிகமாக உள்ளதற்கு காரணம் என்ன? கடல் மேற்பரப்பு வெப்பநிலை ரொம்ப உகந்ததாக இருந்தால் மட்டும்தான் பிளாங்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உப்புத்தன்மையும் என்ன இருக்கணும்? அளவாக இருக்கணும். பிஹெச் மதிப்பும் அந்த கடல் நீர்ல சூப்பரா இருக்கணும். ஆக்சிஜன் அளவும் தேவையான அளவுக்கு இருந்தா மட்டும்தான் இயற்கை சூழல் நல்லா இருக்க இடத்துல தான் பைட்டோ பிளாங்டன்ஸ் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் புதுச்சேரி. அந்த இடத்துல என்ன ஆகிடுக்கு அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் அதிகமானதுனால பைட்டோ பிளாங்டன்ஸ் இறக்க நேரிட்டு இருக்கு. அதனால கடல் நீர் செந்நிறமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையில சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நாம இதை பார்த்தாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடல் ஆய்வுகள் சார்ந்து பார்த்ததுனால நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட்லையும் கடல் ஆய்வு சார்ந்து 2 பேர் பார்க்குறோம். 2 பேருமே சில விருதுகள் வாங்கியிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ கோலத்தின் கதாநாயகன் அப்படின்ற விருது யாரு பெற்றா அப்படின்னா சில்வியா ஏர்ல் அப்படின்னு தெரியணும். யார் இவர்? அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பிற்காக இவர் மேற்கொண்ட முயற்சியை பாராட்டும் விதமாக தி டைம்ஸ் இதழ் இவருக்கு கோலத்தின் கதாநாயகன் அப்படின்ற விருதை கொடுத்திருக்காங்க. அது போக இன்னொருவரை பார்க்க போறோம். சிலுவை சுதந்திரத்தின் பதக்கமும் அப்படின்ற 2 அவார்ட்ஸை வாங்கியிருக்காரு இவரு. ஸோ இவருடைய பேர் என்னன்னா ஜாக்குவெல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். ஸோ இவரு என்ன பண்ணுவார் அப்படின்னா கடல் ஆராய்ச்சியில மேற்கொள்வாரு. ஸோ பிரான்ஸ் நாட்டின் கடற்படையில் தகவல் சேவை பிரிவில் பணிபுரிந்தவர். ஷாங்காய், ஜப்பான் மற்றும் சோவியத் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு பல்வேறு பணிகளுக்காக அனுப்பப்பட்ட ஒரு நபர் தான் ஜாக்குவெல் அப்படின்னு தெரியணும். ஸோ 1945 போரின் சிலுவையும் 1985 சுதந்திரத்தின் பதக்கமும் இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்ட
அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். சோ இப்போ நம்ம பார்த்தோம் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் அதிகமாக இருந்ததனால தான் அங்க பைட்டோபிளாங்க்டன்ஸ் இறக்க நேரிட்டது அப்படின்னு பார்த்தோம். சோ இப்போ இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு பசுமை இல்ல வாயு உலக வெப்பமயமாதலை அதிகரிக்கிறது அப்படின்னு ஒரு கூற்று கொடுத்திருக்காங்க. சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி. சோ கார்பன் டை ஆக்சைடு அகச்சிவப்பு கதிர்வீச்சுகளை ஈர்த்துக் கொள்கிறது, அதனாலதான் புவி வெப்பமயமாகுது. மிகவும் சரி. அப்ப கொடுக்கப்பட்ட ரெண்டு விஷயங்களும் சரி அப்படின்னு தெரியணும். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்சிஆர்டி பாட புத்தகங்களில் எந்த தொல்பொருள் தளத்தின் கண்டுபிடிப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ராக்கி கார்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் படிப்போம். ஸோ இந்த நகரத்தில் தற்பொழுது தொல்லியல் அகழாய்வு அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் சார்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டேட்டாவெல்லாம் என்சிஆர்டியோட 12th ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏல கீழடி கொடுத்திருக்காங்களே 2019 TNSCRT புக் அப்டேட் பண்ணும்போது கீழடி அகழ்வாய்வை என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் C and D எதற்காக வைக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் 4 புதிய அகழாய்வு தளங்கள் அறிவிக்கப்பட்டது. சோ அதுல ஒண்ணு திருமலாபுரம் அப்படின்னு தெரியணும், தென்காசி மாவட்டத்தில் அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் கொங்கல் நகரம் அப்படின்றது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சோ இன்னும் 2 அகழாய்வு தளங்களை நான் சொல்ல மாட்டேன், ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த 2 அகழாய்வு தளங்களை நீங்க சொல்லணும். ஓகேங்களா? சோ கடலூர்லயும் கிருஷ்ணகிரியிலையும் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? சோ அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த புதிய திருத்தம் என்சிஆர்டி கொண்டு வந்ததை பார்க்க போறோம். 12ஆம் வகுப்பு மாணவர்களின் வரலாற்று பாடக்குறிப்பில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சோ சேர்க்கப்பட்ட விஷயம் ராக்கி கார்கி கண்டுபிடிப்பு. ராக்கி கார்கி எங்க இருக்கு? ஹரியானால இருக்கு அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சோ புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் என்ன? பண்டைய டிஎன்ஏ ஆய்வு, ஹரப்பன்களின் மரபணு வேர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த டேட்டால அந்த புக்ல வந்து டேட்டாவாக உட்புகுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ராக்கி கார்கியோடைய வாழ்நாள் காலம் அப்படின்னு பார்த்தோன்னா கிமு 10,000க்கும் முந்தையதாக பார்க்கப்படுகிறது. இந்த ராக்கி கார்கியோட அமைவிடம் ஒரு நதிக்கரை ஓரமாக இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நதிக்கரை எது அப்படின்னா ஹாக்ரா நதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னா கிமு 2600 இருந்து 1900க்கும் முந்தையது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காணப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம புக்ல எல்லாம் படிச்சிருப்போம், வேள்வி பீடங்கள்லாம் அங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு விஷயம்லாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகங்கள்ல திட்டமிடப்பட்ட நகரங்கள்னா என்னென்ன நகரங்கள் நிறைய முறை கேட்டாங்க, மறுமுறையும் கேட்பாங்க. ஸோ இந்த கொடுக்கப்பட்ட சிட்டிஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கெங்க இருக்கு அப்படின்றத. ஹரப்பா அப்படின்றது பஞ்சாப்ல இருக்கு, ஆனா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப்ல இருக்கு. மொஹஞ்சதாரோ அப்படின்றது சிந்துல இருக்கு, பாகிஸ்தான்ல தான் சிந்து இருக்கு. தோலவீராவும் லோத்தாலும் குஜராத்ல இருக்கு, அதே மாதிரி சுர்கோத்தடாவும் குஜராத்ல தான் இருக்கு. காளிபங்கன் ராஜஸ்தான்ல இருக்கு அப்படின்னு தெரியணும். பனவாலி ராகி கார்கி அப்படின்ற ரெண்டுமே ஹரியானால இருக்கு. சர்கோட்டடா அப்படின்றது குஜராத் இருக்கு அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த நகரங்கள்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்றது ரொம்ப மெயினா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல கட்டிட வேலைப்பாடுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா சோ அந்த நகரமே அரண்களால் பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்புடன் பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கழிவுநீர் வசதி இருக்கு, திட்டமிடப்பட்ட தெருக்கள் இருக்கு, சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களை பயன்படுத்தி இருக்காங்க. சட்டக வடிவமைப்புல நகரங்கள் திட்டமிடப்பட்டிருக்கு. சோ அது போக சேற்று மண்ணையும் பயன்படுத்தி இருக்காங்க. வீடுகள் மேல் மாடி தளங்கள் உள்ள வீடுகளாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இந்த மாதிரி நகரங்கள் எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. ஸோ காளிபங்கன் ராஜஸ்தான்ல இருக்கு அப்படின்னு படித்தோம். அதுக்கப்புறம் சுர்கோட்டடா அப்படின்றது குஜராத்தில் இருக்குன்னு படித்தோம். லோத்தல் அப்படின்றது எங்க இருக்கு? கல்ஃப் ஆஃப் காம்பேல இருக்கு அப்படின்ற விஷயம் படித்தோம். கீழடி அப்படின்றது மதுரை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டிபெண்டிங் அப்பான் தி ஆப்ஷன். சிவகங்கை அப்படின்றது கொடுத்தா சிவகங்கை தான் போடணும். ஸோ மதுரைக்கு அருகில் ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா வந்து யூரியா என்னும் வேதி உரத்தின் இறக்குமதியை நிறுத்துவதற்கு இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் சி. 2025க்குள்ள இந்தியா வந்து யூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் ஃபெர்டிலைசருடைய இறக்குமதியை நிறுத்துவதாக இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் இந்தியாவின் இலக்கு சார்ந்ததா நம்ம பார்க்க போறோம். 2035க்குள்ள இந்தியா தனக்கான இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸை சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமைப்பதாக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருந்தோம். ஸோ 2027க்குள்ள இந்தியா $5 ட்ரில்லியன் பொருளாதார நிலையை அடைய
அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சகம் சொல்லியிருப்பாங்க. ஸோ 2030 $7 ட்ரில்லியன் பொருளாதார நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க. இதே 2030 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து $1 ட்ரில்லியன் பொருளாதார நிலையை அடையணும்னு சொல்லிட்டு இலக்கு வச்சிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கிட்டாச்சு. தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா 2025க்குள்ள யூரியா என்னும் வேதி உரத்தின் இறக்குமதியை குறைப்பதற்கு இந்தியா வந்து என்ன பண்றாங்க, இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம். ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த அறிவிப்பு வெளியிட்டது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் மினிஸ்டர் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க, மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய மன்சுக் மாண்டவியா அப்படின்றவங்க. ஸோ யூரியா இறக்குமதியை தடுப்பதற்கான வழிமுறை என்ன இருக்கு, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கணும், அப்படி அதிகரிச்சா வெளிநாட்டு கிட்ட இருந்து நம்ம வாங்க தேவையில்லை, மாற்று உரங்களை ஊக்குவிக்கணும் விவசாயிகள் கிட்ட இருந்து. அப்போ மாற்று உரங்கள் சொல்லும் போது நானோ யூரியா, நானோ டிஏபி போன்ற தொழிற்சாலைகளை நம்ம இப்போ உருவாக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த யூரியா அப்படின்றது தேவைப்படாது, திடநிலையில் இருக்கக்கூடிய யூரியா. ஓகேங்களா, சோ தற்போது யூரியா இறக்குமதி அப்படின்றது 30% தேவை வந்து இறக்குமதி மூலமா தான் பூர்த்தி பண்ணி பெற்றிருக்கோம். ஸோ உற்பத்தி நிலையை பொறுத்த வரைக்கும் 2022 284.95 லட்சம் டன்னாக நம்ம உயர்த்தி இருக்கோம். ஆனால் இருந்தாலும் இன்னும் நமக்கு 30% இறக்குமதி நம்பிதான் இருக்கும். ஸோ நாம இறக்குமதி எந்தெந்த நாடுகள்ல இருந்து பண்றோம் அப்படின்னா ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து பண்றோம். ஸோ புத்துயிர் பெற்ற உர ஆலைகள், ஸோ நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய உர ஆலைகள் ரிஜுவினேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவின் முதல் உர ஆலையாகிய சிந்திரி உட்பட 6 உர ஆலைகள் சமீபத்திய காலங்களில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெஜுனேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, சோ உறுதுணையான திட்டம் என்ன அப்படின்னா 2023 பட்ஜெட்ல PM பிரணாம் திட்டம் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டத்துடைய வேலை என்ன அப்படின்னா விவசாயிகளிடையே அல்டர்னேட் உரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லணும். சோ அவங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணாங்க அப்படின்னா அதனால வேதி உரங்கள் பயன்பாடு மிச்சமாகுதுல, அந்த காஸ்ட்டை வந்து அவங்களுக்கு மானியமாக கொடுத்து அவங்கள வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண சொல்லி ப்ரொமோட் பண்ணணும். இதுதான் PM பிரணாம் திட்டத்துடைய அல்டிமேட் எய்மே. சோ நம்ம இது சார்ந்தும் நிறைய படிச்சிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் தான் படிக்க போறோம். இந்த புக் கண்டென்ட்ல யூரியா சார்ந்த விஷயங்களா பார்க்கிறோம். சோ தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் அதிக மகசூலுக்காக மண்ணில் சேர்க்கப்படும் பொருள் தான் வேதி உரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேதி உரங்கள்ல யூரியா, அமோனிய சல்பேட், சூப்பர் பாஸ்பேட், அதுக்கப்புறம் பொட்டாசியம், அப்புறம் NPK நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்துக்களும் சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ யூரியா என்ன வகையான உரம் அப்படின்னு கேட்டா நைட்ரஜன் வகையான உரம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். சோ இந்த யூரியாவை நிலத்துல அதிகமாக நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக நிலம் மாசுபாடு அடையும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். பயிரிடும் நிலம் கெட்டு போகும், புற்றுநோய் மற்றும் சுவாச நோய்களை உண்டு பண்ணும் அப்படின்னு விஷயம் சொல்றாங்க. ஓகேங்களா, சோ அது போக யூட்ராபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்வுக்கும் இந்த வேதி உரங்கள் அதிகமாக நிலத்தில் பயன்படுத்துவதன் மூலமாக காரணமாக அமையுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான். வேளாண்மையில் எவ்வாறு வேதி உரங்களை தவிர்க்கலாம்? சொட்டு நீர் பாசனம் மூலமாக வேதி உரங்களை தடுக்க முடியுமா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் எண்ணெய் வித்து சாகுபடி மூலமாக தடுக்க முடியுமா? தடுக்க முடியும். சிறுதானிய சாகுபடி மூலமாக பண்ண முடியும். உயிர் உரங்கள் மூலமாக பண்ண முடியுமா? ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸோ வேளாண்மையில் எவ்வாறு வேதி உரங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கணும். ஸோ நான் சொன்னதுல கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகேங்களா, ஸோ உயிரி உரங்கள் அப்படின்றது என்னது? பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மாட்டு சாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது மண்ணுக்கு உரம் அதிகமாக சேர்க்கப்படுகிறது. அதன் மூலமாக வேதி உரங்களை குறைக்க முடியும். ஓகேங்களா, சோ இது வேதி உரங்களை குறைப்பதற்கான வழி. சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? வேதி உரங்களை குறைப்பதற்கான வழி தான் கேட்டிருக்காங்க. நான் தவறானதை பிக் பண்ணிட்டு வந்துட்டேன். சோ சொட்டு நீர் பாசனம் அப்படின்றது என்னது? நீருடைய பயன்பாட்டை கம்மி பண்ண முடியும், ஆனா வேதி உரங்களுடைய பயன்பாட்டை கம்மி பண்ண முடியாது. எண்ணெய் வித்து சாகுபடின்றது என்னது? பயிர் சுழற்சிக்கு உதவும். ஓகேங்களா, சோ ஆனா வேதி உரத்தின் பயன்பாட்டை குறைக்க முடியாது. சிறுதானிய சாகுபடி அப்படின்றது என்னது? இதுவும் என்ன அப்படின்னா பயிர் சுழற்சிக்கு உதவும், ஆனா வேதி உரத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா உயிரி உரங்களை நம்ம பயன்படுத்தும் போது வேதி உரத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஆப்ஷன் 4 ரொம்ப கரெக்டா பிக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்னிபான் திட்டம் பற்றிய சரியான கூட்டினை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த அக்னிபான் திட்டம்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். சோ தனியார் புத்தாக்க நிறுவனத்துடன் தொடர்புடையதா இது அப்படின்னு கேட்டா ஆமா, அக்னிபான் திட்டம் அப்படின்றது தனியார் புத்தாக்க நிறுவனத்துடன் தொடர்புடையதுதான். கரெக்ட் தான், ஏற்கனவே நம்ம இந்த கொஸ்டினை படிச்சிருக்கோம். தயாரிக்கப்பட்டவை அப்படின்னா அக்னிபான் சார்டட் ராக்கெட் அப்படின்றது தயாரிக்கப்பட்டிருக்கா இந்த அக்னிபான் திட்டத்தின் வாயிலாக? ஆமா, தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த அக்னிபான் ராக்கெட்டுக்கு என்ன சிறப்பு? இந்தியாவின் 2வது தனியார் ராக்கெட் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம் ரொம்ப நாளைக்கு முன்பு. ஓகேவா, சோ இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்னா விக்ரம் எஸ்.
இந்த அக்னிபான் திட்டத்தின் வாயிலாக தயாரிக்கப்பட்ட ராக்கெட்னா அக்னிபான் சாடட் ராக்கெட் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ வடிவமைத்தது யாரு? சென்னை ஐஐடியும் அக்னிகுல் காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தாக்க நிறுவனமும் இணைந்து தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த அக்னிபான் ராக்கெட் தயாரிச்சிருக்காங்க. இதுவும் சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. சரிப்பா, இந்த ராக்கெட் எங்க ஏவுவதா திட்டமிட்டாங்க? சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துல என்ன பண்ண போறாங்க, ஏவுவதா திட்டமிட்டு இருக்காங்க. அப்ப கொடுக்கப்பட்ட அத்துணை விஷயங்களும் சரி. அப்போ ஆல் கரெக்ட் அப்படின்ற ஆப்ஷன். சோ அக்னிபான் திட்டம் சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அத்துணை விஷயங்கள் வைக்கப்பட்டது. ஏன் இப்போ இதை படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அக்னிபான் திட்டம் அப்படின்றது 2 முறை தள்ளி போகிடுக்கு. ஓகேங்களா? சோ தொழில்நுட்ப காரணங்களுக்காக மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. சோ ஆயுட்கால திறன் இந்த அக்னிபான் ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 300 கிலோகிராம் வரை எடை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆய்வு களத்துடைய திறன் சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராக்கெட் செல்லும் தொலைவு 700 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. திட்டமிடப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மார்ச் 22 இந்த ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதா திட்டமிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, தள்ளி வச்சாங்க. ஏப்ரல் 6 விண்ணில் செலுத்துவதா திட்டமிட்டாங்க. இப்பயும் தொழில்நுட்ப கோளாறு விஷயமாக அதை என்ன பண்ணிருக்காங்க, தள்ளி வச்சிருக்காங்க. சோ இப்போ இந்த ராக்கெட் எதற்கு உகந்த விஷயமாக இருக்கு அப்படின்னா, சிறிய வகையான ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்துவதற்கு உறுதுணையாக இருக்கு அப்படின்னு தெரியணும். சோ சிறிய வகையான ராக்கெட் அப்படின்னோடனே உங்ககிட்ட ஒரு கேள்வி, சிறிய வகையான செயற்கைக்கோள் சார்ந்து கேட்கிறேன். சோ கலாம் சாட் அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டலைட்டுடைய எடை என்ன அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட் தான் படிக்க போறோம். சோ இந்த புக் கண்டென்ட் வந்து ராக்கெட் அப்படின்றது உருவாவதற்கு முன்மாதிரியான வரலாற்று பூர்வமான தகவலை தான் தெரிஞ்சுக்க போறோம். 800 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவுல ராக்கெட்டுகள் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ ஆரம்ப நாட்கள்ல மர குழாய்கள்ல வெடிமருந்து நிரப்பப்பட்டு ராக்கெட்டுகள் உருவாக்கி இருக்காங்க. இது தீ அம்புகள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மங்கோலிய ராணுவ வீரர்களும் 1212 காலகட்டத்தில் போரிடுவதற்கு சீனர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த தீ அம்புகளை பயன்படுத்தியிருக்காங்க. சோ அதற்கப்புறம் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த வித்தை பரவி இருக்கு. சோ அதுக்கப்புறம் இதை போர்க்கருவியாக பயன்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக பார்க்க போறோம். சோ ஏஐ மூலம் தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்த போறாங்க சீனா அப்படின்னு யாரு சொல்லியிருக்கா அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த நாடுகள்ல எல்லாம் தேர்தலில் ஏஐ மூலமா பாதிப்பை ஏற்படுத்த போறாங்க சீனா அப்படின்னா, அமெரிக்கா, இந்தியா, சவுத் கொரியா போன்ற நாடுகள்ல தேர்தல் நடக்கும். ஸோ அங்கெல்லாம் ஏஐ பயன்படுத்தி சீனா வந்து பாதிப்பை ஏற்படுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு இந்தியா வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. எந்த நாட்டுக்கு அப்படின்னா, மாலத்தீவு நாட்டுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஸோ ஆஸ்திரேலிய கடற்படை குழு வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. எங்க வந்திருக்காங்க, மேற்கு கடற்படை தலைமையகமாகிய மும்பைக்கு விசிட் வந்திருக்காங்க. ஸோ இரு நாட்டு கடற்படை தளத்தையும் மேம்படுத்தும் விதமாக இது அமைந்திருக்கு. ஸோ நிலக்கரி உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முதல் முறையாக 1 பில்லியன் டன் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாதனையாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகம் ஏன் நெய்வேலியில் நிறுவினர்? காரணம் என்னன்னா, பழுப்பு நிலக்கரி அங்க அதிகமாக கிடைச்சது. அதனால நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகம் அங்க அமையப்பட்டது. சோ அதுக்கப்புறம் மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு ஒரு உதாரணம் நிலக்கரி ஆற்றல் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், கஜகஸ்தான் சர்வதேச பேட்மிண்டன் சேலஞ்ச் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கான ஆன்சர் அப்படின்னா, மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனுபாமா உபாத்யாயா இந்தியாவை சார்ந்தவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருப்பாங்க. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் தருண் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்தியாவை சார்ந்தவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருப்பாங்க. ஓகேங்களா? சுமித் நாகல் அப்படின்றவங்க மான்ட்ரியா மாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ பிரான்ஸில் நடக்கக்கூடிய ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட். ஓகேங்களா? மாஸ்டர்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 3வது சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஸோ இன்னும் வந்து வின் பண்ணலை ஃபுல்லாக. ஓகேங்களா? ஸோ சென்னை ஓப்பன் டென்னிஸ் போட்டியை வின் பண்ணது சுமித் நாகல் தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். வித்தித் குஜராத்தி அப்படின்றவங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேண்டிடேட் செஸ் போட்டி நடந்துட்டு இருக்குல்ல, ஸோ இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு குகேஷும் விஜித் குஜராத்தியும் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இங்க பாருங்க, நாம கிளாஸஸ் ஆரம்பிக்கும் பொழுது நாடென்ப நாடா வளத்தென்ப நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? சோ இந்த திருக்குறள் ஏன் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுக்காக தான் பார்த்தோம். நாடென்ப நாடா வளத்தென்ன என்ற குறளில் கூறப்படும் செய்தி என்ன? நல்ல நாட்டிற்கான இலக்கணம் சார்ந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சுயசார்பு பொருளாதாரத்தோடு ஒரு நாடு விளங்கணும், மற்ற நாடுகளை எதிர்பார்த்து ஒரு நாடு வாழ்ந்ததுன்னா அது நாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா? சோ ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்தலாம். அண்டார்டிகாவில் தபால் அலுவலகம், அது 3வது தபால் அலுவலகம் பாரதி நிலையத்தில் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். சோ குமிட்டிவதி பாறை ஓவியம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தோம். கடற்கொள்ளை தடுப்பு செயல்பாட்டில் சிறந்து விளங்கிய கப்பல் அப்படின்னு பார்த்தோம்னா INS சாரதா அப்படின்னு பார்த்தோம். காசாவில் உடனடி போர் நிறுத்த தீர்மானம்
எப்போ நிறைவேற்றப்பட்டது? காசாவில் உடனடி போர் நிறுத்த தீர்மானம் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் அவை தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். இந்தியா எந்த நிலைப்பாடு எடுக்கல. ஸோ புதுச்சேரியில் கடல் நீர் சிவப்பு நிறமாவதற்கு காரணம் என்ன? பிளாங்டன் விபத்தினால தான் சிவப்பு நிறமாக மாறுச்சு. என்சிஆர்டி பாட புத்தகத்தில் ராக்கி கார்கி தொல்லியல் அகழாய்வு டேட்டாக்கள் உட்புகுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். யூரியா என்னும் வேதி உரத்தின் இறக்குமதியை இந்தியா தடுப்பதற்கு 2025 இலக்காக வச்சிருக்காங்க. அக்னிபான் திட்டத்தின் வாயிலாக அக்னிபான் தனியார் ராக்கெட்டை வந்து விண்ணில் செலுத்துவதற்கு முற்பட்டாங்க. ஆனால் தொழில்நுட்ப கோளாறுனால அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏஐ மூலம் தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நாடு சீனா. எந்தெந்த நாட்டுக்கு அப்படின்னா சவுத் கொரியா, அமெரிக்கா, இந்தியா அப்படின்னு விஷயம் பார்த்தோம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தெரிவிச்சாங்க. கசகஸ்தான் சர்வதேச பேட்மிண்டன் சேலஞ்ச் போட்டியில் தருண் வந்து ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.